இன்றைய தவக்கால சிந்தனையாக ஆண்டவருக்கென்று ஏதாவது ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். அப்போ நாம் நினைக்கலாம், நற்செய்தி அறிவிப்பது அவசியம் தானா? திருத்தூதர் பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் சொல்லுகிறார், நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய காரியம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? உங்களுக்கு எந்த செலவுமின்றி நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். அது ஒரு ஊழியம். ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு முறை என் உறவினரின் மகன் பிறந்த நாளை கொண்டாடும்படிக்கு நாங்கள் ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு சென்றோம். அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்து, நிறைய ஆக்ஷன் சாங் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, நாங்கள் அந்த இடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து சந்தோஷப்படுத்தி வரலாம் என்று சொல்லி சென்றிருந்தோம். அந்த நேரத்தில் யார் அந்த பிள்ளைகள் மத்தியில இறை வார்த்தையை சொல்ல போகிறார்கள் என்று ஆர்வத்தோடு நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆட்டோ ஒன்று வந்து அங்கு நின்றது. அந்த ஆட்டோவில் இருந்து ஒரு பெண் இறங்கினாள். 2 பேர் சேர்ந்து அவளை ஒரு சக்கர நாற்காலியில் அமர வைத்தனர். அமர வைத்து அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அழைத்து வந்தனர். அந்த பெண் வந்து அங்கு இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகள் மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தாள். அவள் சொன்னால், எத்தனை குறைவுகள் இருந்தாலும் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நமக்குள் இருக்கிற பொழுது அதுதான் பெரிய சந்தோஷம், அதுதான் பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி தன்னுடைய குறைவுகளை பெரிதுபடுத்தாது, என் குறைவுகளில் இயேசு எனக்கு நிறைவாயிருக்கிறார் என்று பிள்ளைகள் மத்தியில சொல்லி அவர்களுக்காய் பாரத்தோடு செபித்ததை பார்த்த பொழுது எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பெண்ணை போல ஒரு சூழ்நிலையிலே நீங்களும் நானும் இருந்தால் ஆண்டவருக்கு நாம் பணி செய்வோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? நானே இந்த நிலைமையில் இருக்கிறேன், எனக்கே கால் நடக்க முடியல, எனக்கே ஆண்டவர் அற்புதம் செய்யாத பொழுது நான் எப்படி இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லுவோம் அல்லவா? இந்த அருமையான பெண்மணி அநேக இடங்களுக்கு சென்று சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டே சென்று அநேகருக்கு இயேசுவை அறிவித்து ஆத்துமாக்களை என்று அவள் ஆதாயம் செய்து வருகிறாள். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, எப்படியெல்லாம் ஆண்டவருடைய பணியை நாம் செய்யலாம்? ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஆண்டவர் எங்கோ வாழ்ந்த என்னை தேடி வந்து தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரே, அவருடைய பணியை செய்யும்படி என்னை நடத்தி இருக்கிறாரே, அந்த சாட்சிகளை அநேகருக்கு நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, இன்னும் பார்த்தீர்களானால் கைப்பிரதி கொடுத்து ஆண்டவரை குறித்து சொல்லலாம். ஏன் நாம் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும்? எனக்காக உங்களுக்காக அவர் தன் உயிரையே கொடுத்தார், இறுதி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறார். அந்த அன்புக்கு பிரதிபலனாக இயேசுவுக்கு நீங்களும் நானும் பணி செய்கிற பொழுது தந்தையானவர் நமக்கு மதிப்பளிப்பார் என்று இறைவசனம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் பணி செய்வோம், தந்தையானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென்.